ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வி, என் வாழ்க்கையின் ஏன் தாமதம்? என் ஜெபத்திற்கு பதில் ஏன் தாமதம்? என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஏன் தாமதம் என்ற கேள்வி நம்முடைய அநேகருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தருடைய உங்க கூட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற, அனுபவித்துக் கொண்டிருக்கிற தாமதம் தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாய் இருக்க போகிறது. நீங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம், அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனிதர்களை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் ஒரு பிறவி உடவனை சுகமாக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். இவனுடைய வயது ஏறக்குறைய 40க்கு மேற்பட்டவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவாலயத்தின் வாசலே தினந்தோறும் உட்கார்ந்து பிச்சை கேட்பது அவனுடைய வழக்கம். இப்படிப்பட்ட வழக்கம் உடைய வாழ்க்கையில அநேக முறை இயேசுவும் கடந்து போயிருக்கிறார். அநேக முறை இயேசுவை பார்த்த அனுபவம் இவனுக்கு உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இயேசு தேவாலயத்தில் அநேக முறை சென்றிருக்கிறார். அங்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவை குறித்து அநேக நேரங்களில் கேள்விப்படுகிறார். இயேசு மரித்தோரை எழுப்புகிறார். இயேசு குருடர்களை பார்க்க வைக்கிறார். இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்ற அநேக செய்திகள் இவனுடைய காதுகளில் கேட்கப்படுகிறது. இவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் உண்டாகிறது. என்னென்றால், எல்லாருக்கும் அற்புதம் செய்த இயேசு எனக்கும் அற்புதம் செய்ய மாட்டாரா? எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கின இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க மாட்டாரா என்று சொல்லி அவன் ஏங்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் ஊழியம் முடிந்தது. இயேசுவின் ஊழியம் முடிந்த பின்பு அப்போஸ்தலருடைய ஊழியம் தொடங்குகிறது. இயேசுவை பார்த்த இவன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடிய, இயேசுவுக்கென்று வைராக்கியமாய் என்று பேசக்கூடிய பேதுருவையும் யோவானையும் பார்க்கிறான். பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் ஏதாயிலும் கிடைக்குமோ என்று அவன் எதிர்பார்க்கிறான். பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம். அது என்னவென்றால் இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே, என் வாழ்க்கையில் ஏதாய் நடந்துறாரா? ஏன் என் வாழ்க்கையில தாமதம்? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் எல்லாரை போல என்னால் இருக்க முடியல? எல்லாரை போல என்னால் ஏன் வாழ முடியல? எல்லாரை போல என்னால் நடக்க முடியல என்று சொல்லி நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயே, உன் ஏக்கத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்க நாங்கள் விரும்புகிறோம். உன் ஏக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் விரும்புகிறோம். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நீ கண்டாய் அல்லவா, நீ கேள்விப்பட்டாய் அல்லவா, அந்த இயேசுவின் நாமத்தினாலே இன்று உன்னை நடக்க வைக்க விரும்புகிறோம் என்று சொல்லி பேதுரும் யோவானும் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற தீர்மானித்து இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து பார்த்தோம்னா அவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள்ளே சென்றானா. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை தேவாலயத்துக்குள்ள போன உடனே அவனை அநேகர் பார்த்திருக்க கூடும். இவன் தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன் தானே, எல்லாரிடத்திலும் பிச்சை கட்டுக் கொண்டிருந்தவன் தானே. ஆமாம், அவனை மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம், இல்ல அவனை மாறி இருக்கு, அவனான்னு தெரியல என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்லியிருப்பான், நீங்க சொல்றது சரிதான், நீங்க நினைக்கிறது சரிதான். அந்த தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா? ஏன் என் வாழ்க்கையில அற்புதத்திற்கு தாமதம்? இயேசு எல்லாரும் வாழ்க்கையில அற்புதம் செய்தார், எல்லாருக்கும் சுகம் தந்தார், எல்லாருக்கும் விடுதலை தந்தார், எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஏன் என் வாழ்க்கை மாறல என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த அதே ஆள் நான் தான். என்னை இந்த நாளிலே
தேவன் நினைவு கூர்ந்து நடக்க வைத்தார். அல்லேலூயா. அருமையான என் சகோதரனே, சகோதரியே, ஏன் உன் வாழ்க்கையில தாமதம் என்று கேட்கிறீர்களா? உங்க வாழ்க்கையிலே தாமதம் தேவன் நாமம் மகிமைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தாமதிக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, இல்லை. தேவனுடைய கரத்துக்குள்ளே, தேவனுடைய திட்டத்துக்குள்ளே, தேவனுடைய பார்வைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற இயங்குகிறார். உங்க வாழ்க்கையின் தாமதத்தை அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் தாமதத்தை அதிசயமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் தாமதத்தை அநேகருக்கு அடையாளமாய் தேவன் நிறுத்த விரும்புகிறார். தாமதிக்கிறார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை கிட்டி சேருங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை மறப்பதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.